7th இயல் 4 நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். கவிதை பேழையில் கலங்கரை விளக்கம் எழுதினவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கவின்மிகு கப்பல் எழுதினவர் மருதநிலநாகனார். உரைநடை தமிழரின் கப்பற்கலை. விரிவானம் ஆழ்கடலின் அடியில் எழுதினவர் ஜூல்ஸ் வெர்ன். இலக்கணம் இலக்கிய வகை சொற்கள். இது எல்லா டாப்பிக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கவிதை பேழை கலங்கரை விளக்கம் எழுதினவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுட நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஓடுகளம் அப்படிங்கிறது இங்கே மரக்கலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் மதலை தூண் குழந்தை 2 பொருள் வரும். நெகிழி தீச்சுடர். அழுவம் கடல் சென்னி. உச்சி சென்னினா சோழன் அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்குது. உறவு நீர் பெருநீர் பரப்பு. கரையும் அழையும் அழைக்கும். வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல்கள் பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் கொண்டைமான் இளந்திரையன். ஆற்றுப்படை என்பது வள்ளல்களில் பரிசு பெற வழிகாட்டுவதாக புலவர் அல்லது பாணரார் பாடப்படுவது. 10 பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை, நக்கீரர், பொருணராற்றுப்படை, முடதாம கன்னியார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். மலைப்படுகடாம்க்கு வேறு பெயர் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வல மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல்கிரிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 என்பது 10 பாட்டு பற்றின ஒரு சுருக்கமான பாடல். கவிதை பேழை கவின்மிகு கப்பல் எழுதினவர் மருதநிலநாகனார். டேஸின் துணை கொண்டு கப்பலை செலுத்தினர் தமிழர். காற்றின் துணை கொண்டு. பாடல் உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போழ இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசெல இயற்கை வங்கூல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய. அகநானூற்று பாடல் 255வது பாடல் இது. சொல்லும் பொருளும் உரு அழகு போழ பிளக்க வங்கூல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் எல் பகல் சூரியன் அப்படிங்கிறது இன்னொரு பொருளும் இருக்குது. கோடு உயர் கரை உயர்ந்த மாட ஒல்லெறி. கலங்கரை விளக்கம். மருதநிலநாகனார் வாழ்ந்த காலம் சங்க காலம். கலித்தொகையின் மருத திணை பாடல்களை பாடியவர் மருதநிலநாகனார். மருதநிலநாகனார் கலித்தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 35 பாடல்கள். அகநானூற்றின் வேறு பெயர்கள் நெடுந்தொகை, நெடும்பாட்டு, நெடுந்தொகை 400. 8 தொகை நூல்கள். நற்றிணை நல் அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படுது. இதே மாதிரி ஒவ்வொரு நூலும் எந்தெந்த அடைமொழியால் குறிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நற்றிணை நல். குறுந்தொகை நல்ல நல்ல குறுந்தொகை. ஐங்குறு நூறு. பதிற்று 10 ஒத்த பதிற்று 10. பரிபாடல் ஓங்கு பரிபாடல். இது அகமும் புறமும் சேர்ந்த நூலாக இருக்குது. கலித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் கலி அப்படின்னு சொல்லுவோம். அகநானூறு அகம் நெடும்பாட்டு. புறநானூறுக்கு புறம் புறப்பாட்டு. மக்கள் டேஸில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கம். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது நாவாய். உரைநடை தமிழரின் கப்பற்கலை. பயணம் செய்வதில் பெரு விருப்பம் உடையவர்கள் தமிழர்கள். பயணம் டேஸ் 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 என 3 வகைப்படும். தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என குறிப்பிடுகிறது. முன்னீர் வழக்கம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்பது குறள். இதில் நாவாயும் என்பது பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கான சான்று. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி பிரிது மொழிதல் அணி. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விளக்கும் நூல் பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரியல் கப்பல் இருந்த செய்தியை கூறும் நூல்
அகநானூறு. அருங்கலம் தரீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று பெரிய கப்பல் இருந்த செய்தியை கூறும் நூல். 10. பல வகையான கப்பல்களின் பெயர்களை பற்றி குறிப்பிட்டுள்ள நிகண்டு நூல். சேந்தன் திவாகரம். நீர்வழி பயணத் தொடக்கம். எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை. தோணி, தெப்பம், ஓடம், படகு, புனை, மிதவை. தமிழர்கள் பெரிய கடல் பகுதி பயணம் மேற்கொள்ள பயன்படுத்தியவை. களம், வங்கம், நாவாய். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி டேஸ் நாட்டு அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில். பிற்கால சோழர்களில் டேஸ் டேஸ் சோழர்கள் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்று வரலாறு கூறுகின்றது. ராசராச சோழன், ராசேந்திர சோழன். கப்பல் கட்டும் கலை. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களஞ்சல் கம்மியர் வருகென கூய் என்று காதை மணிமேகலை காதை 25 கூறுகிறது. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். பெரிய கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீள்மட்ட மேர் வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு ஆகிய மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை டேஸ் என்பர். வெட்டுவாய். டேஸ் என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். கன்னடை. டேஸ் உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். சுழி. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை டேஸ் என்ற நீட்டல் அளவையினால் கலக்கிட்டனர். தச்சு முழம். பெரிய படகுகளின் முன்பக்கத்தை டேஸ் 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 போன்றவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. யானை, குதிரை, அன்னம். இவை டேஸ் என்றெல்லாம் அழைக்கப்பட்டன. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி. கரிமுக அம்பி என்பது யானை தலையை போன்று வடிவமைக்கப்பட்ட கப்பல் வடிவம். பரிமுக அம்பி என்பது குதிரை வடிவ கப்பல். மரங்களையும் பலகைகளையும் சேர்க்கும் போது ஒன்றோடொன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே டேஸ் டேஸ் ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர். தேங்காய் நார் பஞ்சு. டேஸையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. சுண்ணாம்பையும் சணலையும். இம்முறையை கண்டு வியந்து பாராட்டிய இத்தாலிய கடற்பயணி மார்க்கோ போலோ, இரும்பாலான ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்தினாலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை டேஸ் என்பர். தொகுதி. பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. தமிழர்கள் பயன்படுத்திய பாய்மரங்கள் பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளின் வகைகள் ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல். பரிபாடல். கப்பலின் உறுப்புகள். கப்பலின் உறுப்புகள் எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை இவற்றில் சில உறுப்புகள். கப்பலின் முதன்மை உறுப்பு அடிமரம் எரா. கப்பலை செலுத்தவும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க உதவுவது நங்கூரம். சமுக்கு என்ற ஒரு வகையான கருவியையும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல். கப்பல் சாஸ்திரம். இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்பது ஆய்வாளர்கள் கருத்து. கப்பலை செலுத்துபவரை டேஸ் 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 என்று அழைக்கின்றனர். மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று எந்த நூலில் வெண்ணிக்குயத்தியார் கூறுகிறார்? புறநானூறு. டேஸை பயன்படுத்தியும் டேஸின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர் தமிழர்கள். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த டேஸ் அறிவை பெற்றிருந்தனர். வானியல் அறிவு.
டேஸ் டேஸ் போன்றவற்றை கோள்களின் நிலையை வைத்து அவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினர். புயல், மழை போன்றவற்றை கோள்களின் நிலையை வைத்து அவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினர். கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். களம் கூட்டல் கரை. களம் என்றால் கப்பல், கரை என்றால் கரைதல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்பது கலங்கரை விளக்கத்துக்கான பொருள். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை எதன் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர்? தோணிகள். இதனை களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரைசேர் குந்து என்று கூறும் நூல் புறநானூறு. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி டேஸ் புரியவும் கப்பல் பெரிதும் பயன்பட்டது. போர் புரியவும். தற்காலத்தில் பெரும்பாலும் டேஸை ஏற்றிச் செல்லவே கப்பல்கள் பயன்படுத்துகின்றன. அவற்றை டேஸ் கப்பல்கள் என்பர். பொருள்களை ஏற்றிச் செல்ல சரக்கு கப்பல்கள். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என்று குறிப்பிடுகிறது. முன்னீர் வழக்கம். பொறுத்துக. எரா, அடிமரம், பருமல், குறுக்கு மரம், காந்த ஊசி, திசை காட்டும் கருவி, மேகாமன். கப்பலை செலுத்துபவர். விரிவானம். ஆழ்கடலின் அடியில். எழுதியவர் ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட். சயின்ஸ் ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். சயின்ஸ், ஜூல்ஸ், பிரான்ஸ் எல்லாமே அப்படின்னு முடியும். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் ஜூல்ஸ் வெர்ன் அவர்கள். ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய புதினங்கள் 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில் போன்ற பல புதினங்கள் எழுதியிருக்கிறாரு. இதனுடைய மொழிபெயர்ப்பு தான் நம்மளுடைய பாடப்பகுதியாக இருக்குது. இலக்கணம். இலக்கிய வகை சொற்கள். ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல். இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். இது 4 வகைப்படும். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் ஆகும். பெயர் இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மண், பொன். வினை இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு நடந்தான், வந்தான். இடை இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அவனை, அவனால். உரி இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மாநகர். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் ஆகும். திரிசொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல் ஆகும். பெயர் திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு அழுவம், வங்கம். வினை திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு இயம்பினான், பயின்றான். இடை திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு அன்ன, மான. உரி திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு கூர், களி. திரிச்சொற்களை மேலும் 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு வங்கம், அம்பி, நாவாய். இவை அனைத்தும் கப்பல் என்னும் பொருள் தரும் சொல். பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இதழ். பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் என பல பொருள் தரும். என ஒரு சொல்லே பல பொருள் தரக்கூடிய பொருளாக இருக்குது. இதை திரிசொல்லுக்கு, பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை. இவற்றை வடமொழியை தவிர்த்து திசை சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு சாவி, சன்னல், பண்டிகை, ரயில். முற்காலத்தில் எந்த நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய சொற்களும் திசை சொற்களே என்றழைக்கப்படுகிறது. பாண்டிய நாட்டை தவிர. எடுத்துக்காட்டு கேணி, கிணறு, பெற்றம், பசு. இவை பாண்டிய நாட்டில் வழங்காத சொற்கள். வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். இவற்றுக்கு இணையான தமிழ் சொற்கள் வருடம், ஆண்டு, மாதம், திங்கள், கமலம், தாமரை, விடம், நஞ்சு, சக்கரம், ஆழி. வட சொற்களின் வகைகள் 2 வகை. தற்சமம், தற்பவம். தற்சமம் சொற்களுக்கு எடுத்துக்காட்டு கமலம், அலங்காரம்.
என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமம். லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதப்படுவது தற்பவம். வடமொழி என்றழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பொறுத்துக. இயற்சொல் சோறு, திரிசொல், அழுவம், திசைச்சொல், பெற்றம், வடசொல். இரத்தம். இதை தமிழ் படுத்தினா குருதி அப்படிங்கிற சொல் வரும். இலக்கணம். காலங்கள். காலம் டேஸ் வகைப்படும். 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம். பார்த்தான், ஆடினால், பறந்தது. நடக்கும் செயலை குறிப்பது நிகழ்காலம். பார்க்கின்றான், ஆடுகின்றாள், பறக்கின்றது. நடக்க இருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். காண்பான், ஆடுவாள், பறக்கும். கலைச்சொற்கள். லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம், ஓஷன், பெருங்கடல், மரைன் டெக்னாலஜி, கப்பல் தொழில்நுட்பம், மரைன் கிரியேச்சர், கடல் வாழ் உயிரினம், சப்மரைன், நீர்மூழ்கி கப்பல், ஹார்பர், துறைமுகம், ஸ்டார்ம், புயல், செயலர், மாலுமி, ஆங்கர், நங்கூரம், ஷிப்யார்டு. கப்பல் தளம். மா என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள். முக்கணிகளுள் ஒன்று. மா, கதிரவன் மறையும் நேரம், மாலை, பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு, மாநாடு, எழுத்துக்களை ஒலிக்கும் காலம், மாத்திரை, அளவில் பெரிய நகரம். மாநகரம். நன்றி.